Hey all, welcome back to my YouTube channel and you're watching 8 and Vlogs. First of all, disclaimer, இந்த vlog தமிழ்ல தான் எடுக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற ஃப்ளாஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இன்னைக்கு தான் டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது. பட் அதுக்கான எந்த விதமான ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் வந்து என்னைக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுதோ அதேனால தான் பேராமெடிக்கலுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இன்னைக்கு தான் ப்ராபப்ளி ஆகும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட். ஆனால் இந்த டே வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட் நமக்கு என்ன ரேங்க் அப்படின்னு தெரியற விட எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ்னஸாக தான் இருக்குது. என்னோட பேர் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டில் வருமா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் என்ஜினியரிங் கவுன்சிலிங்லும் இதே ப்ராசஸ் கூட தான் நானும் கோ த்ரூ பண்ணேன். பட் எல்லா அப்ளிகேஷன் போட்ட பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டில் நான் போய் பார்க்கும்போது என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு டியூ டு சம் ரீசன்ஸ். ஸோ அது இல்லாமல் எனக்கு ஐம் ஓகே வித் தட். ஸோ அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த டேட் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாது. எந்த ரீசனாக இருந்தாலுமே இன்னைக்கு என்னோட ரேங்க் லிஸ்ட்டோ இல்லாட்டி என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. தட்ஸ் மை ஒன்லி என்ன சொல்றது நீட். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா தான் வரும் அப்படின்னு நம்புவோம். அண்ட் யூஸ்வலாக ஐ யூஸ் டு டேக் பாத் அட் ஈவினிங். பட் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லையா. தட் மீன்ஸ் த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் காலையிலேயே நம்ம குளிச்சு என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷாக இந்த ரேங்க் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். அண்ட் நம்ம ஒட்டுக்கா ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம். எஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். பட் இன்னைக்கு பார்த்து ஐம் நாட் வெல். எனிவே நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த ஒரு ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, பேராமெடிக்கலோட தான். அண்ட் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் நம்ம நேம் இருக்கா இல்லையாங்கிறது தான் மெயின். அண்ட் அது கூட நம்ம கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜென்ரல் ரேங்க் நம்மளோட கட் ஆஃப் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அதுதான். அண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். 10:30 மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. we can check it out. சர்வர் எல்லாம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் பிகாஸ் எல்லாருமே இதில் இதை பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடக்குது. பட் எனிவே பார்ப்போம். Released provincial rank list for eligible candidates for paramedical degree courses 2025 to 26 session அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் என் நேம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இட்ஸ் லோடிங். நான் ஓசி அப்படிங்கிறதுனால there is no community rank for me. only general rank மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓசி கேட்டகரி இருக்கவங்களுக்கு. ஸோ என்னோட ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது 5180th ரேங்க் தான். அண்ட் என்னோட அப்ளிகேஷன் நம்பர், மை நேம் அண்ட் மை கம்யூனிட்டி, என்னோட கட் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் எனக்கு இல்லை. அதர்வைஸ் ஆல் டன். ஸோ வெயிட் ஃபார் த அதர் ப்ரொசீஜர்ஸ். அப்போ இவ்வளோதான். அண்ட் இதோட நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அப்போ மாதிரி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஆர் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் காமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் நாள் பார்க்கலாம். டடா.